LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். டிவிகே கட்சிக்கு விசில் சின்னம் கிடைச்சதுக்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதை தாண்டி இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னா, பொதுவாக ஒரு அரசியல் கட்சிக்கு சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ டிவிகே கட்சிக்கு விசில் சின்னம் கிடைச்சாலுமே அது கூடிய சீக்கிரம் பறிபோகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ரூல்ஸ் அப்படி தாங்க சொல்லுது. 1968 கொண்டு வரப்பட்ட எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் படி தான் பொதுவாக ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து சின்னங்கள்லாம் ஒதுக்குறாங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 29A படி எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணியிருக்கணும். அப்படி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து சின்னங்கள் ஒதுக்குறாங்க. அப்படி ஒதுக்கப்படுற சின்னங்கள்லேயே 2 விதமான சின்னங்கள் இருக்குது. ஒன்று ஃப்ரீ சிம்பிள்ஸ், இன்னொன்று வந்து ரிசர்வ் சிம்பிள். ஃப்ரீ சிம்பிள்ஸ்னால் பொது சின்னங்கள், ரிசர்வ் சிம்பிள்னா ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அரசியல் கட்சிகள்லேயே 2 விதமான கட்சிகள் இருக்குது. அதாவது பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அப்புறம் பதிவு செய்து அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்னு சொல்லி 2 இருக்குது. நான் மேலே சொன்னேன்ல ரிசர்வ் சிம்பிள். இந்த ரிசர்வ் சிம்பிள் எல்லாத்தையுமே பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகளுக்கு வந்து சேஃபாக அந்த ரிசர்வ் சிம்பிளை ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த ரிசர்வ் சிம்பிளை வேறு எந்த கட்சியும் வேறு எந்த மாநிலத்திலும் யூஸ் பண்ண முடியாது. அது என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு கேட்குறீங்களா? இப்போ எலெக்ஷன் கமிஷனில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சாதாரண கட்சி தேசிய கட்சியாவோ மாநில கட்சியாவோ மாறுறதுக்கு எலெக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை பூர்த்தி பண்ணாலே அவங்க வந்து தேசிய கட்சியாவோ மாநில கட்சியாவோ அங்கீகரிக்கப்படலாம். அதெல்லாம் என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம். இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுமே, இது மட்டும் இல்லை, எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுமே இந்த எலெக்ஷன் சம்மந்தமாகவும் அரசு நிர்வாகங்கள் சம்மந்தமாகவும் பதவிகள் சம்மந்தமாகவும் மக்கள் ஓட்டு போடுறது சம்மந்தமாகவும் நிறைய அவேர்னஸ் வீடியோக்கள் நம்ம போட போகிறோம். எலெக்ஷன் சார்ந்த தகவல் வீடியோக்கள் நம்ம நிறையா போட போகிறோம். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கும் ஏதாவது டாபிக் சஜஷன் இருந்துச்சு, இது சம்மந்தமாக நீங்கள் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ நாங்கள் டீட்டெயிலாக போடுறோம். இந்தியாவில் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தா 6 கட்சிகள் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே, டிஎம்கே ஏற்கனவே இருக்குது. இந்த லிஸ்ட்டில் தான் போன 2025 ஜனவரியில் விசிகேவையும் என்டிகேவையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து மாநில கட்சிகளை அங்கீகரித்து ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு. இப்போ இந்த அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்குன்னு இருக்கிற எப்போயுமே இருக்கிற ஒரு சின்னத்தை வந்து அவங்க போட்டிடுவாங்க. அந்த சின்னத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ரெட்டலையாக இருக்கட்டும், உதயசூரியனாக இருக்கட்டும், மைக் சின்னமாக இருக்கட்டும், பானை சின்னமாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் அந்த சின்னம் அப்படியே தான் கிடச்சிரும். வேறு யாருக்கும் ஒதுக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பதிவு செய்து அந்த அங்கீகாரம் வாங்காத எந்த ஒரு கட்சிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் சின்னம் மாறும். அந்த மாதிரி பதிவு செய்து அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்குன்னு சொல்லி 100க்கும் மேற்பட்ட சின்னங்கள் வந்து ஃப்ரீ சிம்பிள்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்கி வச்சிருவாங்க. அதை வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீ சிம்பிள்ஸ் பொது சின்னங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பொது சின்னங்கள் இருக்கான். இப்போ டிவிகேக்கு விசில் சின்னம் கிடைச்சாலும் அங்கே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ டிவிகே வந்து 234 தொகுதியிலும் தனித்து போட்டிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 214 தொகுதியிலும் அந்த விசில் சின்னம் கிடைச்சிரும். இப்போ 244 தொகுதியிலும் போட்டியிடாமல் இப்போதைக்கு ஒரு 50-60 தொகுதியில் போட்டிடுறோம், இல்லை பாதி போட்டிடுறோம் அப்படின்ட்டு மிச்ச தொகுதியில் போட்டியிடாம விட்டாங்கன்னா அந்த போட்டியிடுற தொகுதிகளுக்கு மட்டும்தான் அந்த விசில் சின்னம் கிடைக்கும். மிச்ச தொகுதியில் வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கோ இல்லை சுயேட்சை கட்சிகளுக்கோ அந்த விசில் சின்னம் போயிடும். இப்போ அதுவே டிவிகே கட்சி கூட அவங்க வந்து 234 தொகுதியிலும் போட்டிடுறாங்க. ஆனால் அந்த 234 தொகுதியிலும் டிவிகே கூட கூட்டணி சேர்ந்து கட்சிகள் வர்றாங்க அப்படின்னா அந்த கூட்டணி சேர்ந்து கட்சிகள் போட்டிடுவாங்கல்ல, அந்த தொகுதிகளில் வந்து விசில் சின்னம் கிடைக்காது. டிவிகே போட்டிடுற தொகுதிகளில் மட்டும்தான் விசில் சின்னம் வந்து கிடைக்கும். அப்போ டிவிகே கூட கூட்டணி வச்சிருக்க மற்ற கட்சிகளுக்கு வந்து அவங்க போட்டிடுற தொகுதியில் அவங்களுக்கு உண்டான சின்னம் தான் கிடைக்கும். இப்படி தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ ஒரு சில தொகுதிகளில் வந்து முரசு சின்னமும் ஒரு சில தொகுதியில் வந்து தீபம் சின்னமும் கிடைச்சிது. இப்போ 3வது முக்கியமான காரணம், டிவிகேக்கு விசில் சின்னம் கிடைச்சாலும் அது பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிகே இந்த சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற கண்டிஷன்ஸ் படி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா மட்டும்தான் அடுத்த எலெக்ஷனில் 2029 எலெக்ஷனில் அவங்க போட்டி போடுறாங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன்லையும் அவங்க வந்து ஒரு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அதே விசில் சின்னம் வந்து கிடைக்கும். இல்லைனா அந்த சின்னம் கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படுதோ அதுதான் கிடைக்கும். இப்போ இந்த 2026 எலெக்ஷனில் டிவிகே கட்சிக்கு விசில் சின்னம் கிடைச்சாலும் 2029 நடக்க போகிற மக்களவைத் தேர்தலில் அவங்க போட்டிடுறாங்கன்னா அப்பையும் இந்த விசில் சின்னம் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு அவங்க தான் அப்ளை பண்ணணும். இப்போ டிவிகே போய் அவங்க ஒரு 5 சின்னங்கள் கொடுத்து அதில் வந்து விசில் சின்னம் கேட்டதுனால தான் அவங்களுக்கு இப்போ விசில் சின்னம் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ஒரே நேரத்தில் 2க்கும் மேற்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் எங்களுக்கு ஒரே சின்னத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அதில் எந்த கட்சி போன எலெக்ஷனில் எம்பியோ இல்லை எம்எல்ஏ வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க கேட்குற சின்னத்தை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியும் ஒரு சுயேட்சை வேட்பாளரும் ஒரே நேரத்தில் ஒரே சின்னத்துக்காக வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதில் யார் போன எலெக்ஷனில் ஒரு எம்பியோ எம்எல்ஏ வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க கேட்குற சின்னத்தை அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ 2 சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் ஒரே சின்னத்துக்காக வந்து கேட்குறாங்க, எலெக்ஷன் கமிஷனில் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்க எப்படி போன எலெக்ஷனில் எம்பியோ எம்எல்ஏவோ இருந்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து யார் பேர் வருதோ அவங்களுக்கு அவங்க கேட்குற சின்னத்தை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. முதல் இந்த எலெக்ஷன் சிம்பிள்ஸ்க்கு சின்னத்துக்கு எப்போ அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் டேட் சொல்லுவாங்கல்ல, சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் சரி இல்லை மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி எலெக்ஷன் டேட் அறிவிப்பாங்கல்ல, அப்படி எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முந்தைய 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே
நிறையா பார்ட்டிஸ் வந்து எங்களுக்கு இந்த சிம்பிள் வேணும் அந்த சிம்பிள் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா எலெக்ஷன் கமிஷன்ட்ட. அப்படி யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க கேட்குற சின்னத்தை எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒதுக்கி கொடுத்துருவாங்களாம். இதைத்தான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது யார் வராங்களோ அவங்களுக்கு அவங்க கேட்குற சின்னம் கிடைக்கும். இதை பண்ண தவறுனால தான் போன எம்பி எலெக்ஷனில் 2024 எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அவங்களோட கரும்பு விவசாய சின்னம் பறி போய் மைக் சின்னம் கிடைச்சது. அவங்களோட கரும்பு விவசாய சின்னத்தை ஏற்கனவே கர்நாடகாவிலேருந்து ஒரு கட்சி வந்து, அதாவது 2 எலெக்ஷனில் 71 ஓட்டு மட்டுமே வாங்கின கட்சிக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்கிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனை கேட்டால் நீங்கள் தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சொன்னாங்க. ஆனால் அந்த புதுசாக அந்த கட்சிக்கு ஒதுக்குனாங்களா சின்னத்தை, அந்த கட்சிக்கு கர்நாடகா கட்சிக்கு கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் தான் எங்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் 2023 டிசம்பரில் சென்னை தூத்துக்குடி வெள்ள நிவாரண பணிகளுக்கு போயிட்டோம், அதனால் எங்களால் முன்னக்கூடியே வர முடியல. அப்படி இருந்தாலுமே 6 எலெக்ஷனில் 6 எலெக்ஷனில் சந்திச்சு 7% ஓட்டு வாங்கின ஒரு கட்சியும் 2 எலெக்ஷன்லேயும் சந்திச்சு வெறும் 71 ஓட்டு மட்டும் வாங்கின ஒரு கட்சியும் ஒன்றா, இதுக்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷனுக்கு பின்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து அப்போ 2024 நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. சில நேரங்களில் சின்னம் சம்மந்தமாக கேஸ் போயிட்டு இருக்கும். தீர்ப்பு வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கப்புறம் தீர்ப்பு வரலாம். அதனால் அந்த டைமில் சிலருக்கு வந்து சின்னங்கள் கிடைக்கப்படலாம். அதே மாதிரி சுயேட்சா நிற்கிறவங்களுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கூட எலெக்ஷன் சின்னம் வந்து கிடைக்கலாம். இது எப்படியோ இந்த எலெக்ஷன் சின்னங்களை ஒதுக்குறதுல முக்கியமாக இந்த பறவைகள், விலங்குகள், அப்புறம் உயிருள்ள விஷயங்கள், அப்புறம் தேசிய அடையாளங்கள் சின்னங்கள், இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் எலெக்ஷன் சின்னமாக ஒதுக்க மாட்டாங்க. ஆனால் விதிவிலக்கா உத்தரப்பிரதேசில் பிஎஸ்பி கட்சிக்கு யானை சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. பிஜேபி கட்சிக்கு தேசிய மலரான தாமரை சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. பிஜேபி கட்சிக்கு எப்படி தேசிய மலரான தாமரை சின்னத்தை ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் கூட கடந்த தேர்தலில் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தார். அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை வந்து அதே மாநிலத்தை வேற எந்த கட்சியும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் வேற மாநிலத்தில் உள்ள கட்சிகள் அந்த சின்னத்தை யூஸ் பண்ணலாம். அப்படித்தான் மகாராஷ்டிராவில் உள்ள சிவசேனா கட்சியும் ஜார்க்கண்டில் உள்ள ஜேஎம் கட்சியும் வில்லம்பு சின்னத்தை பயன்படுத்தினாங்க. ஸோ ஒரு அரசியல் கட்சிகளுக்கு இப்படி தான் வந்து எலெக்ஷன் சிம்பிள் வந்து சின்னங்கள் வந்து ஒதுக்கப்படுது. இது வந்து வெறும் அடிப்படையான விஷயங்கள் தான். இதுக்கு பின்னாடி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு தெரிஞ்சால் போதும், மக்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும், ஒரு அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணோம். ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு சின்னம் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஆனால் அந்த சின்னத்திலையும் பிரதான கட்சிகள் கூட நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கு. கோர்ட்டு கேஸும் கூட போயிருக்கு. இப்போ வரைக்கும் கோர்ட்டு கேஸு நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அரசியல் கட்சி எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு சின்னம் ரொம்ப முக்கியமா, இல்லை கொள்கை ரொம்ப முக்கியமா, இல்லை வெளிநாடுகள் மாதிரி சின்னத்தெல்லாம் கலைச்சிட்டு எல்லாத்துக்கும் வந்து எண்கள் கொடுத்துருங்க, நம்பர் சிஸ்டம் கொண்டு வந்துருங்க. ஏன்னா யார் நிற்கிறாங்களோ இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சுக்காம உதயசீரன் இருக்கா ஓட்டு போட்டுரு, ரெட்டலா இருக்கா ஓட்டு போட்டுரு, மைக் இருக்கா ஓட்டு போட்டுரு, பானை இருக்கா ஓட்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி சின்னத்தை பார்த்து மட்டுமே ஓட்டு போட்டுறாங்கல்ல. அதனால் வெளிநாடுகள் மாதிரி இந்த சின்னத்தெல்லாம் கலைச்சிட்டு எண்கள் மட்டுமே வச்சு ஓட்டு கொண்டு வரலாமா, ஓட்டிங் சிஸ்டம் கொண்டு வரலாமா அப்படிங்கிறத எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கப்புறம் இந்த தேர்தல் சம்பந்தமாகவும் அரசு நிர்வாக முறை சம்பந்தமாகவும் பதவியல் சம்பந்தமாகவும் நிறைய விழிப்புணர்வு வீடியோக்கள் போடலான்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டாப்பிக்கில் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் சம்பந்தமாக ஏதாவது டாபிக் சஜஷன்ஸ் இருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ போடுறோம். ஸோ இந்த எலெக்ஷன் சம்பந்தமான விழிப்புணர்வு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நாட்டு நடப்பு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்தில் ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனேன். 3வது குத்து நான் குத்தவா குத்துனேன். உன் கையை தரோளமா குத்துனேன்.